Hi friends, welcome to Salem Patma Samayal. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா அட்டகாசமான ஒரு பாயா வெஜ் பாயா. இது பாத்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். பாருங்க நான் வந்து ஒரு pan வச்சிருக்கேன். இப்போ இதுல நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். தாளிப்பு பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமா கல்பாசி வச்சிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு பிரியாணில வச்சிருக்கேன். இத பத்தி போட்டுறலாம். 2 பெரிய வெங்காயம் ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். இது கூடவே 4 பச்சை மிளகாய். இது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 10 முந்திரி வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கைக்குள்ள நான் மல்லி இலை தண்டோட வச்சிருக்கேன். அதை சேர்த்துறேன். அதுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய் துருவல். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு. ஆற வச்சு நல்லா நெய்ஸா, எந்த அளவுக்கு நெய்ஸா முடியுமோ அந்த அளவுக்கு நெய்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிப்புக்கு பாருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ ஸ்டார் பூ அதுக்கப்புறம் சோம்பெல்லாம் வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இது வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது 1 நிமிஷம் வதக்கலாம். இப்போ நான் காய்கறி சேர்க்கிறேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து நூக்கல் வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு வதக்கு கொடுத்துடலாம். இப்போ நான் இதுக்கு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இந்த காய் ஒரு 1/2 வேக்காடு வேகட்டும். 1/2 வேக்காடு வந்துருச்சு. நான் காலிஃப்ளவர் கொஞ்சமா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்தலாம். நான் முன்னாடியே காலிஃப்ளவர் போட்டோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மூடி இந்த காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஓபன் பண்ணிக்கலாம். காய் பாருங்க வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுறேன். இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லா திக்காவே இருக்கு. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை வேர்க்கடலாம் போட்டுக்கலைங்களா, அதனால இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா வந்து நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா புதினா மல்லி போட்டு இறக்குனா சூப்பராக நம்ம வெஜிடபிள் பாயா ரெடிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பரோட்டா சப்பாத்தி பூரி இதுவரை செமையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.